ஹாய் ஃபேமிலி, இன்றைக்கி மொறு காலிஃப்ளவர் வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? இதுக்கு மைதா தேவையில்லை, கார்ன்ஃப்ளவர் தேவையில்லை. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ண காலிஃப்ளவர் இந்த மாதிரி ஒரு ஹாட் வாட்டரில் சால்ட் அண்ட் மஞ்சள் போட்டு நல்லா ஹீட்டாகி கொதிச்சிட்ட அப்புறமா நம்ம வச்சுருக்க காலிஃப்ளவர் அதில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட கொதிக்க விடணும். ஏன்னா அதில் இருக்கிற பூச்சி புழு ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் மருந்து அடிச்சிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா அது லைட்டாக சாஃப்டன் ஆகும் காலிஃப்ளவர். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வடிகட்டிட்டு நல்லா ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீனாக எடுத்து சைடில் வச்சுக்கலாம். இப்போ வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கடல மாவு ஆட் பண்ணிக்கலாம். கடல மாவு ஆட் பண்ணது உடனே மல்லித்தூள் ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள்கிட்ட சிக்கன் 65 மசாலா எந்த வித மசாலாவாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்ட அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் ஓகே, எதாக இருந்தாலும் ஓகே, கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். அப்புறமா லைட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி பண்ணுங்கள், கட்டியெல்லாம் இல்லாமல். அப்புறமா உங்களுக்கு வேணுன்ற கன்சிஸ்டன்சி அளவுக்கு இந்த மாதிரி வாட்ரியாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது எல்லாத்துலேயுமே படும். அப்புறமா உங்களுக்கு தேவையான சால்ட் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக லெமன் புழிஞ்சிக்கலாம். லெமன் புழிஞ்சதும் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசர்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ செட் பண்ணிடலாம், மேக்னேட் பண்ணிட்ட அப்புறம் சைட்லேயே ஒரு பேன் வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணுற பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானதும் நல்லா சூடாகணும். நல்லா ஹீட் ஆகிட்ட அப்புறம் நம்ம 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த அந்த காலிஃப்ளவரை எடுத்து பொரிச்சிக்கலாம். இது நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக. இல்லையா கர்ட் ரைஸ்க்கெல்லாம் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி அந்த பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெட்டிஷ் கலரில் வரும். அப்போ நீங்கள் எடுத்துடலாம். இது ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் மெத்தட் காலிஃப்ளவர் ஃப்ரை. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.